இனிய காலை வணக்கம் அன்பர்களே. நான் உங்கள் நரசிம்மராஜ் ஜோதிடர். நாம் ஆரம்பித்துள்ள இந்த சேனலில் இன்றிலிருந்து இன்று ஒரு கோவில் தலைப்பில் நாம் ஒவ்வொரு கோவிலையும் அதனுடைய சிறப்பு அம்சங்களையும் எதனால் அதனை கும்பிட வேண்டும் என்பதையும் தெள்ளத் தெளிவாக உங்களுக்கு எடுத்துரைக்கவே இன்று ஒரு கோவில் என்ற தலைப்பில் நாம் சொல்லவிருக்கிறோம். இன்று ஒரு கோவில் தலைப்பில் இன்று நாம் பார்க்க வேண்டிய கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது நம்மளுடைய தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் அமைந்துள்ளது. அது மிகவும் நமக்கு பெருமை மிக்க ஒன்றாக உள்ளது. அந்த கோயில் வேறொன்றும் இல்லை, நாம் சென்னையில் மயிலாப்பூரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவிலை பற்றி தான் நாம் அதனுடைய சிறப்புகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்பு அனைத்தும் இதனுடைய சிலைகளிலும் கோயில் உருவத்திலும் அதனுடைய இடத்திலும் பார்த்து நாம் அதனுடைய வைப்ரேஷனை உணரலாம். இதில் மூல கடவுள் சிவபெருமான் கபாலீஸ்வரராகவும் லிங்க வடிவத்தில் உள்ளார். அன்னை பார்வதி தேவி கற்பகாம்பாளாகவும் அருள் பார்க்கிறார்கள். இதனுடைய வரலாறு என்று நாம் பார்த்தால், இந்த ஆலயம் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் கால வரலாற்றை கொண்டுள்ளது. 16ஆம் நூற்றாண்டில் கடற்கரையில் இருந்து பழமையான கோவில் சிதைக்கப்பட்டு பின்னர் தற்போதைய கட்டடமைப்பில் விஜயநகர மன்னர்களால் இது கட்டப்பட்ட வரலாறு ஆகும். இந்த பெயர் வர்றதற்கு காரணம் ஒரு சிறப்புமிக்க கதை உண்டு. அன்னை பார்வதி தேவி மயில் உருவத்தில் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம். ஆதலால் இது மயிலாப்பூர் என்று பெயர் பெற்றது. இதனுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்குள்ள புன்னை மரம் மிகவும் பழமையானது. மேலும் புகழ்பெற்ற 63 திருவிழா பங்குனி மாதத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோயில் இதனை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு சிறப்பு அம்சமும் உண்டு. இது நாயன்மார்களின் பெருமையை கூறும் ஒரு அற்புதமான கோயில். திருஞான சம்பந்தர் தனது தேவார பாடலில் இத்தலத்தை போற்றியுள்ளார். மேலும் இங்குதான் பூம்பாவியை உயிர்ப்பித்த அற்புதமும் நிகழ்ந்தது. 63 நாயன்மார்களில் ஒருவரான வாயிலார் நாயனார் மற்றும் பேயாழ்வார் அவதரித்த பெருமையும் மயிலாப்பூருக்கு உண்டு. இந்த கோவிலை தவறாமல் சென்று பிரதோஷ நாளிலும் மற்றும் மற்ற செவ்வாய் வெள்ளி நாட்களிலும் சென்று சிவனை தரிசித்து அதனுடைய அருளை பெறுவது மிகவும் சிறப்பு. மீண்டும் மற்றொரு கோயிலில் அதனுடைய சிறப்பம்சத்தை எடுத்துரைக்க நான் வருகிறேன். நன்றி, வணக்கம்.